நீ சொல்லுங்க நீ. வெற்றி எங்க இருக்கீங்க? அந்த கடையில் ஜூஸ் கடை அந்த இவன் அந்த ஆளை கண்டுபிடிச்சாச்சு. அவன் அந்த வீடியோலாம் அந்த சிசிடிவி கேமரா எடுத்தாச்சு. யார் வெற்றி? யாரா? அதான் இந்த இவன் அந்த அரிசி மூட்டை தடியன் பாப்பாவை கடத்தினானே. அதாங்க நான் ரோட்டில் கூட துரத்தினேன். கண்டுபிடிச்சிட்டோம். அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு வந்து உங்கள் கழுத்தில் கத்தி வச்சானே. ஆஸ்பத்திரியில் மருந்து மேட்ரி அவன் தான் பண்ணியிருக்கிறான், கடத்தின மேட்ரி அவன் தான் பண்ணியிருக்கான். ரெண்டும் ஒரே ஆள் தான். சூப்பர் வெற்றி. அவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது. அது எப்படி அவனை சும்மா விடுவான்? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கிறான். ஓ அப்படியா? வெற்றி நானும் வரேனே. எதுக்குங்க நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? இல்லை இந்த விஷயம் போலீஸோடலாம் நிற்காது. போலீஸ் ஒரு பக்கம் கண்டுபிடிக்கிட்டோம். அவன் யார், இது எதுக்கு, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. ஆமாம், அவனை விடவே கூடாது வெற்றி. நம்ம குடும்பத்தையே அழிக்க பார்த்தவன், அவனை விடவே கூடாது. என் கிட்டலாம் தப்பிக்கவே முடியாது. கூட யார் வேணா இருக்கட்டும், செத்தாங்க எல்லாம். ஆமா, நீங்க எந்த இடத்துல போயிட்டு இருக்கீங்க வெற்றி? இப்போ அது எதுக்கு நீ? இல்ல ஒண்ணு இல்ல வெற்றி. போலீஸ் ஸ்டேஷன் பக்கமா தூரமானு கேட்டேன். சீக்கிரமா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க வெற்றி. வேற ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாலும் எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? நான் மாமா கிட்ட சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச சொல்லவா? இல்ல நீங்க எதுக்கு? வேணாம் நான் சொல்லுவேன். நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன பண்ணலாம்? இவன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பிரச்சனை ஆயிடும். ஈஸியா அண்ணனை கண்டுபிடிச்சிருவாங்களே. ஐயோ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாதானே கம்ப்ளைண்ட் கொடுப்ப? இதோ இருடா வரேன்.